ஹாய் பைஸ், காலையிலேயே வெளியே போயிட்டு மொட்டை மாடியில் நின்று கொஞ்சம் ரிலாக்ஸாக மைண்ட் ஆக்கிட்டு காலைல சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு பைக்கை எடுத்துகிட்டு பனியாக போனால் பிரேக் பிடிக்கலை. சரி ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு பார்த்தா பிரேக் பிடிச்சிட்டு கடைக்கு வந்துட்டேன். கடைக்கு வந்து கண்ணுக்கெல்லாம் மருந்தெல்லாம் கண்ணுக்கெல்லாம் போட்டுட்டு வேலைக்கு உட்காந்து வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த நேரத்தில் சின்ன ட்ராயிங் உண்டு 3D லெட்டர்ஸில் அதையும் எழுதிட்டு பகல் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி பாப்பா ஒன்று பைசிக்கிள் ஓட்டி இருந்தால் அவள்கிட்ட பைசிக்கிளை பிடுங்கி நான் ஓட்டிக்கின்னு இருந்தேன் சின்ன பிள்ளை மாதிரி. பிறகு பைசிக்கிள்லாம் ஓட்டி முடித்தோடனே கிளம்பிட்டோம் ஜிம்முக்கு. சொன்னேன்ல இன்றைக்கி ஜிம் போவேண்டு. உள்ளுக்குள்ளே போட்டால் செம்ம க்ரௌட்டு. சரி பார்த்து ஆச்சரியப்பட்டு அம்மா உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணினோம். ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டுக்குள்ளே யோசித்தேன் இந்த க்ரௌட்டுக்குள்ளே எப்படா விளையாட போகிறோன்ட்டு. பார்த்தா நமக்குன்னு இடம் ஒன்று இருந்துச்சு. அப்படி போயிட்டு அங்கே விளையாடும்போது வெறித்தனமாக ஒரு பையன் விளையாடிக்கிருக்கான். சரி நம்ம பாட்டுக்கு விளையாடுவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக புலாப்ஸில் எடுத்தேன். புலாப்ஸில் எடுத்து பிறகு ஆர்ம்ஸ் கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கு முன்னெலாம் கொஞ்சம் எடுத்தேன். ஆட்களுக்குனால வீடியோ ஷூட் பண்ண முடியல. பிறகு என்ன நம்மளோட ஹேண்ட் ஸ்டாண்டிங் ப்ராக்டிஸ் தான். ஏதோ பரவாயில்ல பங்கமாக இருக்குது. நடுநடுவில் கொஞ்சம் காலெல்லாம் வந்துட்டு போகுது, அதெல்லாம் கிடக்காதீங்க. பிறகு என்ன சப்போர்ட்டே இல்லாமல் ஒரு புல்லப்ஸை ஹேண்ட் ஸ்டாண்டிங் எடுக்கலான்னு பார்த்தேன். ஏதோ பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக வருது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ப்ரொஃபஷனல் ஆகும் கொஞ்சம் நேரத்தால். பிறகு என்ன அதுக்கப்புறம் 1 ஹேண்டில் புஷ்அப் ஒன்று எடுத்து பார்த்தேன். ஓகே அதுவும் கொஞ்சம் பக்காவாக வருது. அதுக்கப்புறம் ஃபிங்கர் டிப்ஸ் அடிக்கலான்னு பார்த்தேன். ஃபிங்கர்லேயும் அடித்தேன், பங்கமாக வந்துச்சு. வலியெல்லாம் செம்மைக்கு. பிறகு 2 விரல் 3 விரல் அப்படின்னு சொல்லி அடித்து டயர்டாக தான் மிச்சம். என்ன கண்ணாடியை பார்த்து ஒரு ஃபோட்டோன்னு எடுத்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. பிறகு வீட்டுக்கு வந்து ஒரு குளியல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இனி நாளைக்கு பார்ப்போம். பாய் டிட்டா ஷியூ.